குரல் பதிவுகள் உங்களுடைய விசாரணை அதிகாரிகள் கையில் இருக்கக்கூடிய செல்போன்ல இருந்து உரையாடல்கள் வெளியில போயிருக்கு. அந்த வழக்குக்கும் செல்போனை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வெளியில போச்சு? ஒன்று. இரண்டாவது, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அவதூறுகளை பரப்பினார்கள் என்பதற்கு முதல்ல நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க. எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யாரை பற்றி இல்லை. அப்படி ஒரு வேலை செய்தால் நாங்கள் கட்சியை விட்டு தூக்கியிருக்கோம். இது மட்டும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதே சாட்டை துரைமுருகன் 2 முறை கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். 2 முறை ஓராண்டு கழிச்சு தான் அவர் வந்து மன்னிப்பு கடிதம் வாங்கி உள்ள சேர்த்து. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் கட்டுப்பாடாக தான் இருக்கோம். அதே வேளையில் இந்த செல்போன் உரையாடல்கள்லாம் வெளியே கொண்டு வருவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்கிறார். அப்போ அதே போல வந்து அடுத்த என்ன சொல்றாருன்னா, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய தொடர்ந்து வந்து அவதூறு பரப்புறாங்க. நம்ம பத்திரிகையாளர் மணி கூட சொன்னார், சீமான் போல அதிகம் அவதூறு பரப்பப்பட்ட ஒரு தலைவரே இங்க தமிழ்நாட்டில் இல்லைன்னே சொன்னார் மணி. அந்த அளவுக்கு வந்து அவதூறு பரப்புறாங்க. நாங்கள் புகார் கொடுத்தா அதுக்கு நடவடிக்கை